வணக்கம். இன்று நாம் வரலாற்றையை புரட்டி போட்ட ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தை அலசப்போகிறோம். இது வெறும் தேதிகளையும் யார் யாரோட சண்டையிட்டார்கள் என்பதையும் மனப்பாடம் செய்யும் வழக்கமான வரலாற்று பாடம் அல்ல. மாபெரும் உலகளாவிய மோதலாக தொடங்கிய ஒன்று எப்படி சத்தமே இல்லாமல் இந்தியாவிற்குள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பேரழிவை உருவாக்கி இறுதியில் நமது சுதந்திர போராட்டத்தின் வேகத்தை பல மடங்கு அதிகரித்தது என்பது பற்றிய ஒரு முழுமையான பயணம் இது. வாருங்கள், இந்த வரலாற்று பயணத்தை தொடங்கலாம். சரி, இன்று நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் என்றால், உலகப் போர் எப்படி தொடங்கியது, அதன் போக்கு எப்படி இருந்தது, போருக்கு பின் உலக வரைபடம் எப்படி மாறியது என்பதை பார்ப்போம். அதன் பிறகு இந்த மாபெரும் நிகழ்வில் இந்தியாவின் உண்மையான பங்கு என்ன, அதனால் நமக்கு ஏற்பட்ட பொருளாதார பேரழிவு என்ன, இறுதியாக பிரிட்டிஷ் பேரரசு எப்படி முடிவுக்கு வந்தது என்பதையெல்லாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். வாருங்கள், உள்ளே போகலாம். முதலில் இந்த மாபெரும் உலகப்போர் எப்படி ஆரம்பமானது என்று பார்ப்போம். இரண்டாம் உலகப் போர் திடீரென்று ஒரு நாள் இரவில் ஆரம்பித்து விடவில்லை. இதற்கு பின்னால் லெபன்ஸ்ராம் என்று சொல்லப்படும் ஒரு ஆழமான ஜெர்மன் சித்தாந்தம் இருந்தது. அதாவது வாழும் இடம் என்று அர்த்தம். ஜெர்மன் மக்களுக்காக புதிய நிலங்களை கைப்பற்ற வேண்டும், இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஹிட்லர் வெறியோடு செயல்பட்ட ஒரு தீவிரமான விரிவாக்க கொள்கை இது. இதற்காகத்தான் அவர் இராணுவத்தை பலப்படுத்தி ஆஸ்திரியாவையும் செக்கோஸ்லோவாக்கியாவையும் ஆக்கிரமித்தார். இது மட்டுமா? இன்னும் பல விஷயங்கள் உலகத்தை ஒரு வெடிமருந்து கிடங்காக மாற்றிக்கொண்டிருந்தன. முதல் உலகப் போருக்கு பிறகு போடப்பட்ட வர்சாய் ஒப்பந்தம் ஜெர்மன் மக்களை ரொம்பவே அவமானப்படுத்தியது. அந்த கோபம், அதோடு ஆசியாவில் ஜப்பானின் ஆக்கிரமிப்பு, பாசிசம் மற்றும் நாசிசத்தின் அசுர வளர்ச்சி, சிறுபான்மையினரை யாருமே கண்டுகொள்ளாதது, ஒவ்வொரு நாடும் இராணுவத்தை பெருக்கி ரகசிய கூட்டணிகள் வைத்துக்கொண்டது என வரிசையாக அடுக்கிட்டே போகலாம். கடைசியாக செப்டம்பர் 1939 ஜெர்மனி போலந்து மீது படையெடுத்தது. பற்றிக்கொண்டது நெருப்பு. அந்த போலந்து படையெடுப்பு தான் பிரிட்டனையும் பிரான்ஸையும் வேறு வழியே இல்லாம ஜெர்மனிக்கு எதிராக போர் அறிவிக்க வைத்தது. நேச நாடுகளுக்கும் அச்சு நாடுகளுக்கும் இடையிலான அந்த பெரும் போர் அதிகாரப்பூர்வமாக வெடித்தது இந்த புள்ளியில தான். சரி, இப்போது போரின் போக்கு எப்படி இருந்தது என்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 6 வருடம் நடந்த இந்த இரத்தக்களரியின் முக்கிய திருப்பங்களை மட்டும் சற்று விரைவாக பார்ப்போம். செப்டம்பர் 1, 1939 போர் ஆரம்பம். மாலடோ-ரிப்பன்ட்ராப் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல்கள் நடக்கின்றன. அடுத்த வருடம், அதாவது ஜூன் 1940 இத்தாலி ஜெர்மனியோடு கைகோர்க்கிறது. பிரிட்டன் மீது பயங்கரமான வான்வழி தாக்குதல் நடக்கிறது. 1941 இறுதியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பேர் துறைமுகம் மீது ஜப்பான் தாக்குதல் நடத்த அமெரிக்கா நேரடியாக களத்தில் குதிக்கிறது. மே 1942 வாக்கில் காட்சிகள் மாறத் தொடங்குகின்றன. நேச நாடுகளின் கை ஓங்குகிறது. கடைசியாக பல லட்சம் உயிர்களை பழிவாங்கிய பிறகு மே 7, 1945 நாசி ஜெர்மனி சரணடைகிறது. அடுத்து இந்த போருக்குப் பிறகு உலகத்தின் அமைப்பே எப்படி தலைகீழாக மாறியது என்பதை பார்ப்போம். போர் முடிந்ததும் உலக வரைபடத்தை அப்படியே மாற்றி வரைந்தார்கள். சர்வாதிகார அரசுகள் வீழ்ந்தன. குறிப்பாக ஜெர்மனியை இரண்டாக துண்டாக்கினார்கள். மேற்கு ஜெர்மனியை அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் கட்டுப்பாட்டிலும், கிழக்கு ஜெர்மனியை சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வந்தார்கள். இந்த இடத்தில்தான் உலகத்தின் 2 மாபெரும் வல்லரசுகளாக அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் உருவெடுத்து பல வருடம் நீடித்த பனிப்போருக்கு அஸ்திவாரம் போட்டார்கள். இன்னொரு பக்கம் ஏகாதிபத்தியம், காலனி ஆதிக்கம் என்கிற நினைப்பிற்கே சாவுமணி அடிக்கப்பட்டது. அமைதியை காக்க 1945 ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளிலெல்லாம் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் என்று தேசியவாத இயக்கங்கள் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்தன. இப்போது இந்த உலகளாவிய கதையிலிருந்து கொஞ்சம் உள்ளே வந்து இந்த மாபெரும் போரில் நமது இந்தியாவின் பங்கு என்ன என்று பார்ப்போம். இது வெறும் துப்பாக்கியும் பீரங்கியும் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. உலகிற்கே இதில் நமது இந்தியர்களின் பங்களிப்பு ரொம்ப பெரியது. பாசிசத்திற்கு எதிராக நமது இந்திய ஆண்களும் பெண்களும் களத்தில் நின்றது மட்டுமில்லாம தளவாடங்களை கொண்டு போகும் வணிக கப்பல்களிலும் உயிரை பணயம் வைத்து வேலை செய்தார்கள். அது மட்டுமா, எண்ணற்ற இந்திய மருத்துவர்களும் செவிலியர்களும் பிரிட்டனிலும் வெளிநாடுகளிலும் காயம்பட்ட வீரர்களுக்கு இரவும் பகலுமாக மருத்துவ சேவை அளித்தார்கள். இதன் பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ள இந்த ஒரே ஒரு எண் போதும். 17 லட்சம். ஆமாங்க, 1.7 மில்லியன். 1939 1945 வரைக்கும் இந்தியன் கம்ஃபர்ட்ஸ் ஃபண்ட் மூலமாக மட்டும் 17 லட்சத்திற்கும் மேலான உணவுப் பொட்டலங்களையும் அதனுடன் குளிர்கால உடைகளையும் போர் வீரர்களுக்கும் கைதிகளுக்கும் நமது இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இது நம்பவே முடியாத ஒரு சாதனை அல்லவா? ஆனால் இவ்வளவு செய்த இந்தியாவிற்கு என்ன கிடைத்தது? அதைத்தான் இந்தியாவில் பொருளாதார பேரழிவு என்கிற இந்த பகுதியில் பார்க்கப் போகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
உலகிற்கே உதவி செய்த நமது இந்திய பொருளாதாரம் இந்த போரினால் சின்னாபின்னமாகி போனது. அதற்கு உண்மையான காரணம் என்னவாக இருக்கும்? வெடிகுண்டோ பீரங்கியோ இல்ல, போர் செலவுகளுக்காக பணத்தை வாரி இறைத்ததால் உருவான கட்டுக்கடங்காத பணவீக்கம்தான் நமது பொருளாதாரத்தை அழித்தது. இது எப்படி நடந்தது என்று புரிய வேண்டுமென்றால் ஸ்டெர்லிங் இருப்பு பிரச்சனை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் சுலபமாக சொல்கிறேன், கேளுங்கள். பிரிட்டன் தனது போர் செலவுகளுக்கு பதிலாக இந்தியாவிடம் ஸ்டெர்லிங் பத்திரங்களை கொடுத்தது. அதற்கு ஈடாக நமது சந்தையில் அளவுக்கு அதிகமாக காகித பணத்தை அச்சடித்து புழக்கத்தில் விட்டார்கள். சந்தையில் பணம் அதிகமாக பொருட்களின் விலையும் விண்ணை முட்டும் அளவிற்கு ஏறிவிட்டது. இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த போர் நடந்த நேரத்தில் நமது ரிசர்வ் வங்கி கையில் சுமார் 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டெர்லிங் பத்திரங்கள் இருந்தன. அந்த காலத்தில் 1600 கோடி என்பது கற்பனைக்கே எட்டாத எவ்வளவு பெரிய தொகை என்று யோசித்து பாருங்கள். இதனால் சந்தையில் பணப்புழக்கம் வெள்ளம் போல் பாய்ந்து பணவீக்கத்தை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இதனால் நமக்கு ஏற்பட்ட 4 முக்கியமான பொருளாதார பாதிப்புகள் என்ன தெரியுமா? 1. அளவு கடந்த போர் செலவுகளால் ஏற்பட்ட மிக அதிக பணவீக்கம். 2. இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. 3. பண பரிமாற்ற சிக்கல்களால் பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் உருவாயின. 4. பரிமாற்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். போர் முடிந்து பல வருடங்களாகியும் இந்த வழியிலிருந்து நம்மால் மீளவே முடியவில்லை. இறுதியாக இதெல்லாம் எப்படி ஒரு மாபெரும் பேரரசின் முடிவிற்கு காரணமானது என்பதை பார்ப்போம். இந்த கொடூரமான பொருளாதார வீழ்ச்சியும் மக்கள் பட்ட கஷ்டங்களும் அப்படியே கொந்தளிப்பாக மாறி நமது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக, ஒரு எரிபொருளாக மாறிவிட்டது. இன்னொரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவம் இந்தியாவிற்குள் நுழையும் அளவிற்கு வந்தபோது பிரிட்டனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டது. போரினால் அவர்கள் பொருளாதாரமும் காலி. இங்கேயும் மகாத்மா காந்தி, நேதாஜி போன்ற தலைவர்கள் கொடுக்கும் நெருக்கடியை சமாளிக்க முடியாது. இனி இந்தியாவை அடிமையாக வைத்திருப்பது நடக்காத காரியம் என்பதை பிரிட்டிஷார் முழுமையாக உணர்ந்து கொண்டார்கள். இப்போது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனியுங்கள். உலகத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைத்த ஜெர்மனியின் ஏகாதிபத்தியத்தை அழிப்பதற்காகத்தான் பிரிட்டன் இந்த போரையே தொடங்கியது. ஆனால் கடைசியில் என்னானது? அதே ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் இருந்த மக்கள் விழித்துக் கொண்டார்கள். ஜெர்மனியை அழிக்கத் தொடங்கிய அந்த போர் முடிவில் பிரிட்டனின் சொந்த சாம்ராஜ்யத்தையே வேரோடு சாய்த்து நமது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு வழிகோலிவிட்டது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு இன்றைய தொகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.